வெல்கம் டு அகிலன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சீஸ் பால். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சீஸ் பால் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃபிளவர், மைதா, உருளைக்கிழங்கு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் கிராம்ஸ் நம்ம வீட்லயே பன்னு வாங்கி சைட்ல கட் பண்ணி அரைச்சு வச்சிருக்கிறது பிரெட் கிராம்ஸ். சீஸ் இந்த மாதிரி மில்கி மிஸ் இது ஸ்கியூபா கிடைக்கும். நம்ம சீவி வச்சிருக்கேன். ஏன்னா ஸ்கியூபு போட்டீங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிறது சிரமமா இருக்கும். அதனால வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ மைதா மாவு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃபிளவர் மாவு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் இப்போ இது நல்லா மைதாவும் கார்ன்ஃபிளவரும் நல்லா கெட்டியான பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்பவும் கெட்டியல்ல, மீடியம் இதுல பதத்துல இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருக்கு இல்லையா, அதை மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதுல ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, மாவு உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சுட்டேன். இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். இப்ப இதை நம்ம குட்டி குட்டியா பால் பிடிக்கணும். நீங்க கையில கொஞ்சமா இப்ப ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது பிசு பிசு நொட்டும். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க. பால் மாதிரி எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம சீவி வச்சோம்ல சீஸ், அதை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதை இதுல வச்சு உள்ள வச்சு இந்த மாதிரி பால் பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் பால் பிடிச்சி வச்சிருங்க. பால் பிடிச்சிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, எல்லாமே பால் பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப இதை மைதா மாவு கார்ன்ஃபிளவர் மாவு நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா, அதுல டிப் பண்ணிக்கோங்க. இதை டிப் பண்ணி இதை எடுத்துக்கோங்க. பிரெட் கிராம்ஸ்ல இப்ப நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு சீஸ் பால் போட்டா வெடிக்கும். அது ஏன் வெடிக்குதுன்னா, நீங்க இந்த மாதிரி பண்ணி இப்ப நல்லா அழுத்தி விடணும். பிரெட் கிராம்ஸ் போட்டு இப்ப நல்லா அழுத்தி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வெடிக்காது. இல்லைன்னா ஒரு சிலருக்கு அப்படியே வெடிச்சிடும். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நம்ம பால் புடிச்சிட்டு, இங்க பாருங்க, பிரெட் கிராம்ஸ்ல போட்டு பால் எல்லாமே எடுத்தாச்சு. இப்ப நம்ம டைரக்டா பொரிக்கிறதுக்கு போயிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நம்ம பால்ஸ் ஒவ்வொன்னா போடலாம். உங்களுக்கு பால்ஸ் போடும்போது அந்த பிரெட் கிராம்ஸ் கீழே இதாகும். அவனா இருந்தா உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள பிரெட் கிராம்ஸ் இருக்காது. இப்ப நம்ம கிட்ட அவன் இல்லாதனால நாம எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாயிருச்சுன்னா வெடிச்சிரும். இங்க பாருங்க, எல்லாம் பொரிஞ்சு பால் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சுவையான சீஸ் பால் ரெடி. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம். பை பை.